7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது RS TMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு தினமும் ஒரு மணி நேரம் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களோடும் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களோடும் நம்முடைய கேள்விகளுக்கு விடை காண முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை பார்க்கலாம். இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை, அதன் மீதான சர்வதேச ஒரு ஐநா சபையின் மனித உரிமைகள் ஆணையத்தின் மீதாக நடத்தப்பட்ட ஒரு போர்க்குற்ற விசாரணை, அந்த போர்க்குற்ற விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருந்த நிலையில் இலங்கை அரசு, இலங்கையில் புதிதாக இப்பொழுதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் புதிதாக இப்பொழுதுதான் பதவிக்கு வந்திருக்கிறோம், இந்த போர்க்குற்ற விசாரணையின் அறிக்கையை நீங்கள் தாக்கல் செய்வதை சற்றே தாமதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த போர்க்குற்ற விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தளத்தில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். போர்க்குற்ற விசாரணை தாக்கல் செய்யப்படுவது தள்ளி வைக்கப்பட்டிருப்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது, சர்வதேச விதிகளுக்கு மனித உரிமை மீறல்கள் என்ற வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது, அதற்கு உட்பட்டதா? 6 மாத காலம் தள்ளி வைப்பதால் அல்லது ஒரு புதிய அரசு பதவியேற்றிருப்பதால் அங்கே நியாயமான விசாரணை நடைபெற்றுவிடும் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? மைத்ரிபால சிறிசேனா ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். புதிய அரசின் மீது, இலங்கையில் அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசின் மீது சர்வதேச நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதை இது காட்டுகிறது என்கிறார். இந்த வாதம் ஏற்படுது என்று சொன்னால் புதிய அரசு அங்கே நடைபெற்ற இனப்படுகொலை அல்லது போர்க்குற்றம் மீதான சரியான நியாயமான விசாரணை நடத்துமா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. விவாதிக்கலாம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். இலங்கையில் நடைபெற்ற அந்த இனப்படுகொலை மீதான போர்க்குற்ற விசாரணை, ஐநாவின் போர்க்குற்ற விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தளத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். ஊடகவியலாளர் திரு முராரி நம்மோடு இணைகிறார், அவரை வரவேற்கலாம். வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு வேல்முருகன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு KT ராகவன் நம்மோடு இணைகிறார், அவரை வரவேற்கலாம். வணக்கம். இவர்கள் மட்டுமின்றி நேரலையில் நம்மோடு புலம்பெயர் தமிழர் லத்தன், அவர் நம்மோடு இணைகிறார். லத்தன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விவாதத்திற்கு. நாம் விவாதத்திற்குள் பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விவாதத்தை வேல்முருகன் அவர்களிடம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கள், நாங்கள் போர்க்குற்ற விசாரணையை எங்கள் நாட்டில் நடைபெற்ற போர்க்குற்றம் மீதான விசாரணை செய்கிறோம் என்பது போன்ற ஒரு வாதம் அங்கே வைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஐநா இதை ஏற்றுக்கொண்டு இந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை தள்ளி வைத்திருப்பது இலங்கை அரசிற்கு, இன்னும் குறிப்பாக அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னுடைய அரசிற்கு எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறார் மைத்ரிபால சிறிசேனா. சர்வதேச சமூகம் இலங்கையில் அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருப்பதை இது உணர்த்துகிறது அப்படிங்கிறார். இதுதான் அதை உணர்த்துகிறது என்று சொன்னால் அந்த நம்பிக்கை உள்ளபடியே சரியாக இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக சர்வதேச சமூகம் இதுமே நம்பிக்கை வைக்கல. உலகத்தில் இருக்கிற வல்லாதிக்க நாடுகள், உலகத்தில் பல்வேறு சிறுபான்மை இனங்களை அல்லது அங்கே இருக்கின்ற தேசிய இனங்கள் தங்களுடைய உரிமை போராட்டத்தை நசுக்கின்ற நாடுகள் இதை வேண்டுமானால் வரவேற்றிருக்கலாம் அல்லது இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆனால் உலகமெல்லாம் இருக்கிற மனித உரிமை அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களும், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத் தமிழர்களும், தாய் தமிழ்நாட் என்று சொல்லக்கூடிய தாய் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களும், ஈழ மண்ணில் இருக்கின்ற தமிழர்களும் கூட இந்த 2009 முள்ளிவாய்க்கா இன அழிப்புக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான தமிழர்களும், அங்கு கிறிஸ்துவ பாதிரிமார்களும் ஆயர்களும், பல்வேறு மதத்தை கடந்து தமிழர்களாகவும், அதேமாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நூலக எரிப்புக்கு பிறகு, அதற்கு பிறகு திலீபனுடைய உண்ணாவிரதத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சி, மாணவர் எழுச்சி இன்றைக்கு நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான அந்த ஈழமண் இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. நேற்றைய அந்த பேரணியில் அவர்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்? அரசு மாறி இருக்கிறது. அந்த இனப்படுகொலையை செய்திட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் தான் இன்றைக்கு அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரன் கண்முன்னே இருந்து இனத்தை அழித்தொழித்தவன் அகற்றப்பட வேண்டும் என்கிற தளத்தில் அவர்கள் அந்த தேர்தலிலே ராஜபக்சேவை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த போர்க்குற்றம் இனப்படுகொலை செய்ததில் இராணுவ அமைச்சராக இருந்து பங்காற்றியவர்களும் இராணுவ தளபதியாக இருந்தவரும் இந்த கூட்டணியில் இருக்கிறார். ஆக இவர்கள் செய்த குற்றத்திற்கு ஒரு நீதி வேண்டும், நீதி வேண்டிதான் அவர்கள் நிற்கிறார்கள். ஆக அந்த நீதியை இன்றைக்கு உலக சமூகம், ஐநா அதற்கான ஒரு மூவர் விசாரணை குழுவை நியமனம் செய்திருக்கிறது. இந்த புதிய அரசு அந்த விசாரணை குழுவை அந்த ஈழமண்ணுக்கு அனுமதித்து அங்கிருந்து அந்த விசாரணையை விசாரிப்பதற்கான ஒரு 3 கால அவகாசம் கொடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கான ஒரு கால அவகாசமாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் அந்த விசாரணை ஆணையத்தை இலங்கைக்குள் விடமாட்டார்கள். ஆனால் அங்கே நடந்திருக்கிறது இனப்படுகொலை என்பதை அந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், சர்வதேச பொது மன்னிப்பு சபை என்று பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும்
இன்றைக்கு அங்கு நடந்திருப்பது ஒரு படுகொலை போர்க்குற்றம் என்பது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உலக சமூகம். ஆனால் இதை வந்து முழுக்க முழுக்க உலகத்தில் இருக்கிற அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய நலனுக்காக ஒரு விசாரணையை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு தங்களுடைய நலனுக்காகவே இதை இலங்கை அமைச்சருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வீர சமரவீரா அவர்கள் அங்க அமெரிக்காவுக்கு சென்று வாஷிங்டனில் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து வேண்டுகோள் வைத்தார். ஒரு அமெரிக்கா அதிபரிடத்தில் சென்று அமெரிக்கா வெள்ள மாநிலத்தில் வைக்கப்பட்ட வேண்டுகோள் அதன் அழுத்தத்தின் மூலமாக ஐநாவின் ஊடாக இன்றைக்கு இந்த அறிக்கை 6 மாத காலம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஈழத்து மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கல்ல, இது நிச்சயமாக அந்த நீதி குழி தோண்டி புதைக்கப்படுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர நிச்சயம் அது வந்து நீதிக்கான ஒரு தள்ளிவைப்பாக நான் பார்க்கிறேன். அடுத்த சுற்றிலும் கூட விரிவாக பேசலாம். ஒரு ஊடகவியலாளராக இல்ல ஏன் அவரிடம்னா எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு அவர்கிட்ட போயிடலாம் அப்படிதான் பதில் சொல்ல வேண்டிய அதனாலதான் கேள்விகளை எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டு அவர் பதில் சொல்லிடுவார் இல்லையா, அதுக்காக தான் அவரிடம். ஸோ ஒரு சர்வதேச நாடுகள் இலங்கையின் மீது நம்பிக்கை வைப்பு. அவர் சொன்னாரு இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அங்கே போராடுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க சொல்றாரு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருந்து பல்வேறு மதங்களை தாண்டி எல்லோரும் போராடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா இதன் மூலமாக? இதற்கு முன்பாக ராஜபக்சே இருந்த பொழுது போராடக்கூட சக்தியற்றவர்களாக திராணியற்றவர்களாகத்தான் அந்த மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியிலாக தங்களுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய போராட்டத்தையும் தெரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு இலங்கையில் ஜனநாயகம் தலைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி அது சரி என்றால் அங்கே ஒரு நியாயமான விசாரணை நடைபெறும் என்ற நம்பிக்கை அது கொடுக்குமா? நீங்கள் ஒன்று பார்க்கணும், வந்து ஈவன் பிரபாகரன் போனால் கூட அந்த போர் குணம் அவங்க கிட்ட ஒன்றும் போகலை. போர்னா ஆயுதத்தை தான் போகணுங்கிறது இல்லை, அந்த ஒரு உரிமைக்காக போராடுற குணம் அவங்ககிட்ட இன்னும் இருக்குது, யாழ்ப்பாண தமிழர்கிட்ட இன்னும் இருக்குது. இதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் வச்சபோது அப்படி போகணுன்னா அவர் ராஜபக்சேவோட ஒத்து போனால் தான் இப்போ பெரியார் சொல்லுவார் எந்த கவர்மெண்ட் இருக்கோ அவரோட போனால் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு. அந்த மாதிரி அவங்க ராஜபக்சேக்கு ஓட்டு போடலையே, தமிழ் தேசிய கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. போட்டு அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பவர் இல்லை, டெவல்யூஷன், அது வேறு சமாச்சாரம். அப்போலேருந்தே அவங்களோட உரிமைக்காக போராடுறதுல எந்த சூழ்நிலையும் அவங்க வந்து பயப்படவே இல்லை. அது ஒன்று நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது இவர் சொன்னார் இப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் இதே சிறிசேனாவுக்கு வந்ததே யாழ்ப்பாண தமிழர்கள், கிழக்கு தமிழர்கள், இந்த நம்ம வம்சாமலை தமிழர்கள், கொலம்போல எல்லா தமிழர்களும் கூட சேர்ந்து ஓட்டு போடுறதுனால சிங்கள ஓட்டில் அவர் வரல ராஜபக்சா மாதிரி. அது அவரவே வந்து சேர்த்துட்டு அவர் இனிமேல் அவருக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என்னதான் வழி இருக்குது சொல்லுங்கள்? அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ வந்து 2 இது பண்ணியிருக்காரு, மிலிட்டரிஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற மைத்ரிபாலவின் மீது நம்பிக்கை வைக்கலாம் வைக்கலாம். ஏன்னா எதுக்காக இது முக்கியமான பிரச்சனை அவர் சொல்கிறார், வார் குற்றம் அப்படிங்கிற வார் கிரைம்ஸ்னு சொல்கிறார், போர் குற்றம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு டொமஸ்டிக் என்கொயரி வைக்கிறோம், அதில் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸை நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. கிரெடிபிள் இன்வெஸ்டிகேஷன் நம்பக்கூடிய ஒரு இதுவாக இருக்குன்றாரு. அதே ஹியூமன் ரைட்ஸில் அந்த செக்ரட்டரி ரிப்போர்ட்டில் கொடுத்த கூட வேறு வழி இல்லாமல் நான் 6 மாதம் தள்ளி வைக்கிறோம், இதுக்கு மேலே நான் தள்ளி வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த உள்நாட்டு விசாரணையில் மேலும் சில தகவல்கள் கிடைக்கலாம், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு இருக்காரு. இன்னொன்று ஒருவேளை இந்த 6 மாத காலத்திற்குள் இருக்கக்கூடிய மேலும் சில சாட்சியங்களை அளிப்பதற்கு சாட்சிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து உலக இதெல்லாம் நாடுகள்லாம் நம்ம அடுத்த சுற்றிலும் கூட விரிவாக பேசலாம். திரு லதன், இந்த தளத்தில் சர்வதேச நாடுகள், உலக நாடுகள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை மைத்ரிபால வைக்கிறார். நீங்க எப்படி உணர்கிறீர்கள்? சர்வதேச சமூகம் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு முறையான விசாரணை அங்கே நடைபெற்ற அந்த இனப்படுகொலையின் மீதான ஒரு விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாகவே உலக நாடுகள் நினைக்கிறதா? அல்லது வேல்முருகன் சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தையில் சில வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய விருப்பத்திற்காக இது போன்ற ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறார், அதோடு உடன்படுகிறீர்களா? உங்களுடைய வாதம்? இல்ல, நான் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய கருத்தும் புலம்பெயர்ந்த மக்களுடைய கருத்தும் அத்தோடு எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களின் கருத்துகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இது வந்து பூகோள அரசியலில் ஒட்டுமொத்தமாக அந்த வல்லரசு நாடுகளும் தங்களுக்கு சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மைத்ரிபாலாவும் விளையாடுகின்ற ஒரு பந்தாட்டமே ஒழிய இந்த கதையில் வந்து மனித உரிமைக்கின்ற கேள்விக்கு இடமில்லை. ஏனென்றால் வந்து நாங்கள் வந்து வரலாற்றை பார்க்க வேண்டும். வரலாறு என்று நான் சொல்ற இலங்கை வரலாற்றை அல்ல, மனித உரிமை விசாரணை வரலாற்றை பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் வந்து சீரியா, காசா கான்ஃப்ளிக்ட், கொரியா, மற்றது எரித்ரியா, இவர்கள் மேல் வந்து ஏற்கனவே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஏற்கனவே ஒரு விசாரணை ஒன்றை கொண்டு வந்தது. நீங்கள் இதில் வடிவாக கவனிக்க வேண்டும், கொமிஷன் ஆஃப் இன்குவாரி என்றுதான் வந்து இந்த 4 விசாரணையும் நடந்தது.
ஆனால் ஈழத் தமிழர்களை பொறுத்தவரை இது வந்து அந்த அளவுக்கு கூட செல்லவில்லை, அதை விட கீழ்த்தரவிலான் நின்றது. ஆனால் அதிலும் பார்த்தீர்கள் என்றால் 4-5 அறிக்கைகள் வந்து இந்த 4 இடங்களிலும் முதல் அறிக்கை, 2ஆம் அறிக்கை, 3ஆம் அறிக்கை, 4ஆம் அறிக்கை என்று விடப்பட்டது. இதில் தான் வந்து மனித உரிமை சபை வந்து விடுகின்ற பெரியொரு குற்றம் என்னவென்று நான் பிழை என்னவென்று நினைக்கின்றேன் என்றால், இவர்கள் வந்து முதல் அறிக்கையாக ஒன்றையும் மார்ச் மாதமும், 2வது அறிக்கை இலங்கையில் மைத்திரியா கொண்டு வரப்போகின்ற விசாரணையை வைத்து 2வது அறிக்கையை விட்டிருந்தால் இவர்கள் சுயாதீனமாக தமிழீழ மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக செயல்பட்டிருப்பார்கள். முதல் கூறிய வாதம், அதாவது வந்து தமிழ் மக்கள் வந்து ஈழத் தமிழர்களால் தான் மைத்திரி வந்தது என்பதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் நெடுகளும் சொல்லுகின்ற கருத்து, எங்களுக்கு 2 வழிதான் இருந்தது. ஒன்று வந்து மஹிந்தா, மற்றது வந்து மைத்திரி. 3ஆவதாக எங்களுக்கு ஒரு தருமி கிடைக்கவில்லை. நாங்கள் மஹிந்தாவை விரும்பவில்லை, அதற்காக இப்சிலோனை தேர்ந்தெடுத்திருப்போம். அதனாலதான் அது மைத்திரிக்கு வாக்காக மாறியது அப்படிங்கிற வாதம், அது நீங்கள் சொன்ன வாதத்திற்கான ஒரு மறுப்பாதான் இருக்கிறார் திரு கே டி ராகவன். இந்த 6 மாத காலம் தள்ளி வைக்கப்பட்டிருப்பது, இந்த அறிக்கை தாக்கல் செய்வது தள்ளி வைக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ஏற்கனவே போர் முடிந்து 2009 முடிந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் அதற்கான நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு குரல்கள் தொடர்ந்து சர்வதேச சமூகத்திலும் தமிழகத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் 6 மாத காலம் தள்ளி வைக்கப்படுவதால் நீதி கிடைத்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த 6 மாத கால அவகாசம் அப்படிங்கிறது இலங்கையில் அவர்கள் ஒரு விசாரணையை நடத்தி அதன் மூலமாக நியாயம் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அவர்கள் அந்த வாதத்தை வைப்பது சரியாக இருக்கும். ஆனால் ஐநா சபை நடத்திய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு 6 மாத காலம் தள்ளி வைக்க வேண்டிய சூழலும் தேவையும் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகி வருதில்லை. ராஜபக்ஷ ஆட்சியில் நடத்தினார்கள், அதனால் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. பட் ஐநா நடத்திய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதை தாமதப்படுத்துவதற்கான கேள்வி வைக்கக்கூடியதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதை பற்றிய உங்களுடைய பார்வை. உங்களுக்கு நினைவு இருக்கும், இதே உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே ஒரு நாள் இவர் இருந்தார், திரு ஹிந்து ராம் இருந்தார். அன்றைக்கு என்னுடைய அந்த ஒரு கருத்தை நான் வெளியிட்டேன். அதாவது இந்த வர இருக்கின்ற மார்ச் மாதம் நடக்கின்ற இந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த கூட்டத்தில் இது இலங்கைக்கு எதிரான தீர்மானமே கொண்டு வருவது சந்தேகம் என்பது என்னுடைய சந்தேகத்தை நான் வெளியிட்டேன். ஏனென்று சொன்னால் இவர்கள் அமெரிக்காவை நம்பிக்கொண்டு இருந்திருக்கிற அமெரிக்கா ஸ்பான்சர்டு ரெசல்யூஷன் தான் அது கடந்த காலங்களில். ஆனால் அமெரிக்கா மீண்டும் அந்த ரெசல்யூஷனை கொண்டு வருமாங்க, அதை இப்போ வலியுறுத்துமா அப்படிங்கிற சந்தேகத்தை நான் அப்போவே எழுப்பியிருந்தேன். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து அந்த கவர்னரை மாற்றணும், கவர்னர் செயல்பட விட மாட்டேங்கிறாங்கிறத பற்றி சொன்னாங்க. ஆர்மியோடைய வித்ட்ராவல் பற்றி, அதே மாதிரி தமிழர் பகுதியில் அவர்கள் நிலங்கள் எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கோரிக்கைகள் இருக்கும் பொழுது, அந்த கோரிக்கைகள் இந்த ஆட்சி வரும்பொழுது ஆட்சி மாற்றத்தின் மூலமாக கவர்னர் மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ் இடங்களெல்லாம் திரும்பி கொடுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஃப் செக்ரட்டரி மாற்றிருக்கிறாங்க. இது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம முதலே சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டுப்பட்டார். அவர் சொல்றாரு 2 ஆப்ஷன் தான் இருந்தது, அதனால நாங்கள் சிறிசேனை ஆதரித்தோம். எதுவாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் சிறிசேனாவுக்கு வாக்களித்தார்கள். இன்ஃபேக்ட் ராஜபக்ஷ தோற்பதற்கு மிகப்பெரிய காரணம் இது தமிழுடைய ஓட்டு. ஏன்னா கடந்த முறை பாய்காட் பண்ணதுனால தான் ராஜபக்ஷ வந்தார். கடந்த முறை போட்டிருந்தா ராஜபக்ஷ கூட வந்திருக்க முடியாது, கடந்த முறை கூட வந்திருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஆட்சியை இவர்களாக வாக்களித்து கொண்டு வந்த ஆட்சி இன்றைக்கு சில விஷயங்கள் மொத்தமாக சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தான் வந்திருக்கிறாங்க, உடனே நம்ம அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த அவகாசத்தை கேட்கிறார்கள். இப்போ மரியாதைக்குரிய முராரி அவர்கள் சொன்னது போல நாங்கள் சில மாற்றங்கள், அந்த இதெல்லாம் வந்து விட்னஸை டேம்பர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது why don't we wait for that? அல்டிமேட்டாக இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தையும் பார்க்கணும் தான் சொல்கிறேன். இனப்படுகொலை என்பதில் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால்
இன்றைக்கு யதார்த்தத்துக்கும் வர வேண்டியிருந்தா நான் அது கொஞ்சம் நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடரான்னு நினைக்கிறேன் வேல்முருகன். ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். இப்பொழுதுதான் ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறார் கேடி ராகவன். அதே தான் திரு முராரி அவர்களும் சொல்கிறார். ஆனால் மற்றொரு புறம் போரை முன்னின்று நடத்தியவர்களே அங்கே ஆட்சியில் பங்கேற்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது, அவர்களே அதிபராக இருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி ஒரு நியாயமான விசாரணை நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே தமிழ் தேசிய அமைப்புகளால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இது போன்ற வாதங்களோடு தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.